शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने अविलासमहाग्राहग्रातैः कर्मणे। வித்யாரண்ய சுவாமிகள் செய்யப்பட்ட பஞ்சதசி கிரந்தத்தினுடைய 7வது அத்தியாயமான திருப்தி தீப பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். திருப்தி தீப பிரகரணமானது பிருகதாரண்யக உபநிஷத்தினுடைய ஒரு மந்திரத்தினுடைய வியாக்கியானம் தான் திருப்தி தீப பிரகரணம். 298 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரகரணமானது ஆத்மானம் சேத் விஜானியா அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஷ்யகாமாய சரீர மனுஷஞ்சுவரே அப்படின்ற ஒரு பிருகதாரண்யக்க 4வது சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தினுடைய வியாக்கியானம். அந்த ஒரு மந்திரத்துல சாதாரணமா பார்த்தா மந்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஆத்மானம் சேத் விஜானிய, ஆத்மாவை அறிய வேண்டும். அதுதான் அதுல வரக்கூடிய டைரக்ட் மீனிங். என்ன வருது? ஆத்மானம் சேத் விஜானியா அப்படின்னா ஆத்மாவை அறிந்து கொண்டுதான் ஆகணும். எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்ற கேள்விக்கு போது அயமஸ்மீதி புருஷா, ஒவ்வொரு புருஷனும் நானே அந்த ஆத்மா என்று அறிய வேண்டும். இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. ஆனா இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்டா இது. அது எப்படி அந்த ஆத்மாவை நான் என்று அறியறது? அப்படி அறிவுன்னு ஒண்ணு இருக்கா? அறிவுன்னா என்ன? அறியப்படும் பொருள் யாரு? அறிபவன் யாரு? எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது வெறுமை சொல்லிட்டு போயிட்டு ஆத்மானம் விஜானியா விசேஷன விஜானியா அயமஸ்மீத்து அப்படின்னாங்க. இதுல பிரச்சனை எல்லாம் வந்தது நமக்கு. பரோட்சமா சொல்றதா அபரோட்சமா? உலகத்துல எல்லா அறிவும் பரோட்சமா தானே இருக்கும். என்னை விட வேறான ஒரு விஷயத்தை தான் நான் அறிய முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த புருஷனாக ஆத்மாவை நான் என்னுடைய ஆத்மாவை அறிஞ்சனாக்க அது என்ன மீன் பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் அவனுடைய ஆத்மாவை அறிஞ்சுதானே இருக்கான். அப்படின்னு சொன்னா இதுல என்ன ஸ்பெஷலா சொல்ல வேண்டியிருக்கு? விஜானியா, அதுவும் விசேஷமாக அறிய வேண்டும்னு சொன்னதுனாலேயே அதுல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பிடிச்சு சாதாரணமா எல்லாம் பரோட்சமா அறிவானது படுகிறது. ஆனா பரோட்சமான அறிவு ஏற்பட்டது ஆனால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் லைக் எனி அதர் நாலேஜ். கெமிஸ்ட்ரி தெரியும், எனக்கு பிசிக்ஸ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஜெர்மன் தெரியும், பிரெஞ்சு தெரியும் மாதிரி, மேத்தமேட்டிக்ஸ் தெரியும் மாதிரி அது இல்லை இங்க விஷயம். அயமஸ்மி, நானே அந்த பிரம்மம், நானே அந்த ஆத்மா என்று அறிவதுதான் அபரோட்சமான அறிவு. அந்த மாதிரி ஒரு அபரோட்சமான அறிவு வரத்துக்கு சான்ஸ் இல்லையே சார். என்ன நான் அறிவேனே ஆனால் அதை அறிபவன் வேற ஒருத்தர் இருக்கானே, அதை அறிபவன் ஒருத்தன் இருப்பானே. அப்படி இதுதான் அபரோட்சமாக அறியறதுன்னா என்ன அர்த்தம்? அறிவை அறிபவனை அந்த அறிவினால அறிய முடியாது அப்படின்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டு யார் நானே அந்த ஆத்மா என்று அறிகிறானோ அந்த ஒரு அறிவுக்கு பேர் தான் அபரோட்சமான அறிவுன்னு பேருன்னு அதை கிளாரிஃபை பண்ண பிறகு இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அறிந்தானே ஆனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஒரு ஆசையும் கிடையாதுப்பா. கிமிச்சன் கஷ்யகாமாய சரீர மனுஷன், அவனுடைய சரீரமானது எதுக்காக தப்பிக்க போறது, எதை எதிர்பார்க்க போறது, அவனுக்குதான் ஆசையே இல்லையே அப்படின்ற அர்த்தத்துல கிமிச்சன், அவன் எதற்காக ஆசைப்பட போகிறான் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம உடனே என்ன புரிஞ்சுன்னா அபரோக்ஷ சாட்சாத்காரமானது ஞானிக்கு ஏற்பட்டது ஆனால் அவர் பாட்டுக்கு இந்த உலகத்தை விட்டே போயிடுவார், எங்கேயோ போயிடுவார். என்ன, அவர் பாட்டுக்கு டிரான்ஸ்ல இருப்பார், அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. அதனால அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது, அவர் போக்தாவும் கிடையாது, அதனால அவருடைய உடம்பு தப்பிக்காது இப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? இந்த எண்ணம் வந்ததுன்னா அது பயங்கரமான பிரச்சனையை இன்னும் கிளப்பிவிடும். அது எப்படி இருப்பார்? நம்மளோட இருக்க ஒண்ணுமே இல்லாம இருந்த ஜடம்னு அர்த்தம். அது அவர் சமாதியில உட்கார்ந்து இருக்காரு, நான் கூட தான் தூக்கத்துல அப்படி இருக்கேன். தூக்கத்துக்கும் ஜட சமாதிக்கும் என்ன அர்த்தம் இல்லையே, என்ன அர்த்தத்துல சொல்றது அப்படின்னு சந்தேகம் வரும்போது இல்ல. ஞானிக்கும் இச்சையானது இருக்கும், ஆனா அது பைண்டிங்கான இச்சையாக இருக்காது. அஞ்ஞானிக்கோ தூக்கத்திலேயே நீங்க பண்ண போறது அறிவில்லாத ஒரு நிலத்துல ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அது அந்த அறிவோட இந்த ஞானியினுடைய அறிவு பண்ண, ஞானி எப்போதும் போல எல்லாரும் மாதிரியும் தான் இருப்பாரு. இல்ல சார், ஞானின்னா எதுவுமே பண்ணக்கூடாது, ஆத்மானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பிரச்சனை போய் மாட்டுவோம். அப்புறம் யாக்ஞவல்கியர் பேசினதே தப்பா போயிடும். அவர் ஞானம் இல்லாம அவரது ஞானத்தை பத்தி பேசுவார். அயமஸ்மீதி புருஷஹான்னு அவர் சொன்னதை அவருக்கு ஆச்சாரியத்துவமே போயிடும்.
ஆதிசங்கர பகவத் பாதா இவ்வளவு தூரத்துக்கு சொன்னவர் அவர் ஞானி இல்லைன்னாக்க அப்புறம் என்ன அவர் அப்படின்னா அவர் கிருஷ்ண பரமாத்மா கூட தான் பேசினார் அர்ஜுனனுக்கு அப்படின்னா அவர் ஞானி இல்லை. ஞானியா இருந்தா அவர் தான் பேசக்கூடாது, சமாதியில தானே உட்காந்துருக்கணும். இப்படி அநேக ப்ராப்ளங்கள் வர்றதுனால இதெல்லாம் வந்துரும்பா. அதனால கிமிச்சன்னு சொன்னா அவருக்கும் லௌகிகமான ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் வந்து ஒரு ஜுவரத்தை ஏற்படுத்தாது அவருக்கு. இவனை மாதிரி அது முடியணுமேன்னு கவலைப்பட்டு இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த ஃபேண்டா குடிக்கும் போது என்ன பண்ணுமா, அது குறைஞ்சிருமேன்னு அது இந்த டேஸ்ட் அனுபவிக்காது. அந்த மாதிரி இவன் அது நடக்கணுமே அது நடக்கிற பயத்துக்கு எல்லாத்தையும் விட்டான் இவன். இதுதான் அனுசஞ்சுவரத்தினுடைய வியாக்கியானம். இவனுக்கு இப்படி எல்லாம் ஜுவரமானது ஏற்படுகிறது, தாபமானது. அப்படிப்பட்ட தாபம்லாம் அவருக்கு கிடையாது. பிகாஸ் அவருக்கு தெரியும் இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு மெச்சூர்டா இருக்கா இல்லையா, அத மாதிரி அவர் இருக்கக்கூடியதுதான் ஞானியினுடைய நிலைமை. ஆகையினால கிமிச்சன் அப்படின்னு சொன்னாக்க போக்கிய பிரபஞ்சத்துல அவருக்கு ஈடுபாடு கிடையாது என்பதை நிஷேதம் பண்ணுவதற்காக அந்த வாக்கியம் பாது கிமிச்சன் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லி முடிச்ச உடனே 192 இருந்து இப்போ அடுத்த பிரச்சனைக்கு போனார். கஸ்ய காமாய அப்படின்னு இருக்கு, போக்தாவுக்கு. அவனுக்கு போக்தாவே இல்லையா. கஸ்ய காமாய யாருடைய காமத்திற்காக அப்படின்னா என்ன அர்த்தம்? போக்தாவே இல்லையே, அங்க போக்தாவே இல்ல. அப்படி அவனுக்கு எப்படி இந்த காமனையானது அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா போக்திரு பிரபஞ்ச நிஷேதமான ஒரு வாக்கியமாக அது இருக்கு. கஷ்ய காமாயன்னா ஒரு காமனையும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் ஹி இஸ் நோ மோர் எ போக்தான்னு வருது. அது எப்படி சார் நோ மோர் எ போக்தான்னு சொல்ல முடியும்? மைத்ரேயி பிராமணத்துல யாக்ஞவல்கியர் அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு என்ன சொன்னார்? நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ ந பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. அவாவாவுடைய ஆத்துக்கார மேல யாரும் ஆசைப்படுவதில்லை. உண்மையிலேயே அவன் மேல இருக்கக்கூடிய ஆசையினாலதான் அவன் இன்னொரு பொருள் மேல ஆசைப்படுகிறான். இதுதான் உண்மை. யாருக்குமே அவன் தன்னுடைய புத்திரன் மேல ஆசை கிடையாது. அந்த புத்திரனால வரக்கூடிய பெனிஃபிட் தனக்கு வந்து சேருன்றதுனால புத்திரன் மேல ஆசைப்படுகிறான். இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொன்னார் அவரு. அதனால இல்லைன்னா தூங்குற குழந்தைய போய் யாராவது முத்தம் கொடுப்பானா? அவனுக்கு உண்மையிலேயே குழந்தை மேல ஆசை இருந்ததுன்னா தாடி வச்சுட்டு அவன் அந்த குழந்தைய தூங்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தானே நினைக்கணும். அவன் இப்படி போய் தனக்கு எப்ப வேணுமோ அப்ப போய் குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சுவானா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு வேணும்னும் போது அந்த புத்தன் பிரியமாக இருக்கிறான். அதனால ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னாரு. அப்போ இந்த இடத்துல சொன்னதான ஆத்மா யாரு? போக்தா தானே. பிரியம் வித்தம், இந்த பாரியா வித்தம் பசு இதெல்லாம் சர்வமும் யாருக்கு? இவனுக்காக. ஆத்மனஸ்து காமாயன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கசிய காமாயன்னா போக்திரு நிஷேதம்ன்றீங்களா? போக்தாவுக்காக தானே இந்த உலகம் எல்லாமே இருக்குன்னு ஆனானப்பட்ட யாக்ஞவல்கியரே சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு சொல்லும் போது நீங்க கசிய காமாயன்னா போக்திருவே நிஷேதம் பண்ண, போக்திருவ எம்பசைஸ் பண்றாருன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. போக்திருவையே இல்லன்னு சொல்றாருன்னு நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமா படலையே அப்படின்னு பூர்வபட்சி வந்தான். அப்போ அதுக்கு பதில் சொன்னாரு இவரு, இல்லப்பா நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாமே பார்த்தேன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணோம், வந்த உடனே நீதான் பிரம்மன்னு சொன்னாக்க யாருமே கிளாஸுக்கு வர மாட்டான். சார் ஜோக் அடிக்கிறீங்க, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நீங்க ஐ வில் ரெக்கமெண்ட் குட் டாக்டர், என் ஃப்ரெண்டு இருக்காருன்னு சொல்லிவிடுவான். ஆகையினால முதல்ல அவனுக்கு என்ன சொன்னா, அவனுடைய ஆங்கிள் இந்த உலகத்தை புரிய வைக்கிறதுக்காக உனக்கு ரொம்ப எது பிரியமான நினைச்சிட்டு இருக்கியோ அந்த பத்தி உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா உனக்குன்னு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுடைய காரணம் என்னன்னாக்க இந்த போக்திருவை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் அப்படின்ற அபிப்பிராயத்துல உங்களுக்கு தெரிஞ்ச போக்தாவின் மூலமா ஆரம்பிக்கிற விஞ்ஞானமய கோஷத்துல நீங்க எந்த ஒரு போக்தாவை நானு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நானானது என்ன அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சாட்சி சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு, ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தான் தான் அகம் அப்படின்ற அகங்காரத்தோட இருக்கக்கூடிய சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தையும் இந்த சைத்தன்யத்தையும் வச்சுட்டுதான் நீங்க நான் போக்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் கட்சிய காமாயன்னு நான் சொன்னா போக்திரு பிரபஞ்சம் எங்க நிச்சயம் ஆகும்னு கேக்குறீங்களே. இதனுடைய காரணம் என்னன்னா, யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட், அந்த போக்தாவை சரியா புரிஞ்சுக்கல. போக்தாவானவர் பாருங்க, ஆத்மான்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் அசங்கமாக இருக்கக்கூடியவர். அசங்கோஷயம் புருஷா, புருஷனானவர் யாரோடையும் சங்கப்பட மாட்டார்.
அதனால அவர் இந்த போக்தாவாக இருக்க முடியாது. சரி, இந்த மனசு புத்தி இதெல்லாம் ஜடமான மனசு புத்தி. அவர் இல்லை என்றால் இந்த கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மனசு நினைக்காதுன்றதுனால இதுக்கெல்லாம் சைத்தன்யமே இல்லாததுனால போக்திருத்துவம் அதுக்கு வராது. இப்ப எதுக்குதான் அப்ப போக்திருத்துவம்? இதுக்கும் போக்திருத்துவம் வராது, மனசுக்கும் போக்திருத்துவம் வராதுன்னா எப்படிதான் பின்ன வருது அப்படின்னா அதுதான் கேள்வி. இந்த மிக்சர் ஒன்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க பாத்தீங்களா? அந்த தவறான ஒரு செய்கையினாலதான் இந்த போக்திருத்துவமானது வந்தது. இந்த அத்தியாசத்தினாலதான் இந்த போக்திருத்துவம் வந்தது. இந்த ஆத்மாவானது எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். அந்த மனசானது ஜடமான மனசு, அதுக்கும் போக்திருத்துவம் கிடையாது, இதுக்கும் போக்திருத்துவம் கிடையாது. அப்ப எங்க வந்தது போக்திருத்துவம்? இல்லாத போக்திருத்துவம் சேர்ந்ததுன்னா ஒன்னை இன்னொன்னா இவன் மிக்ஸ் பண்ணி பார்த்ததுனால வந்ததுனால ஒண்ணு. அவன் என்ன பண்ணா, சாட்சியை மறந்தான். ஆத்மான்னு சொன்ன உடனே சாட்சியை மறந்தான். தன்னுடைய மனசானது ஜடமா சேர்ந்ததையும் மறந்தான். அதனால இவன் மனசோட ஐடென்டிஃபை ஆயிட்டான் தவறாக. எப்படி ரஜ்ஜுவ சர்ப்பம்னு புரிஞ்சிட்டா மாதிரி இவன் என்ன பண்ணா, அதே அந்த ஆத்மாவை போய் மனசுல பிரதிபலிக்கிற ஆத்மாதான் நான் அப்படின்னு புரிஞ்சதுனால இதெல்லாம் வந்தது. வந்தவொடனே ஒரு ஃப்ரெண்டு லைட்டை போட்டு காமிச்சான். அப்பா பாம்பு இல்ல, ஒண்ணு இல்ல, இருக்கிறது ரஜ்ஜு தான் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா, பயப்படுறவன் கிட்ட டக்குன்னு சொன்னா அவனுக்கு புரியாது. சொன்னாலும் அவனுக்கு சொன்ன உடனே கூட வேத்து கொட்டுறது. இன்னும் கூட இவர் சொன்னதை எப்படி நம்புறது அப்படின்னு அவன் கொஞ்சம் மனனம் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்வெட்டிங்லாம் நிக்கும். அதே மாதிரி குருவானவர் இவனுக்கு இல்லப்பா நீதான் அந்த ஆத்மா அப்படின்னு வேதாந்தமானது சொல்லி கொடுத்தா கூட இவனுக்கு அது உடனே குறிக்க மாட்டேங்குது. எப்படி அந்த பாம்பே இல்லைன்னு சொன்னா கூட அவனுக்கு அந்த பயம் இன்னும் போல, இன்னும் படபடப்பா அடிச்சுன்னு தான் இருக்கு. சொன்னாரு கரெக்டா இருக்கும், ஒருவேளை தப்பா சொல்லியிருந்தாருன்னா திருப்பி அந்த பாம்பு ரிவர்ஸ்ல அடிச்சதே ஆனால்ன்ற கவலை எல்லாம் இன்னும் இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறமா நன்னா லைட்டை போட்டு இப்படி அப்படி டார்ச் லைட்லாம் அடிச்சு, அதுக்கப்புறம் பக்கத்துல அவன் சிஸ்டர் சொல்லி, அவன் தம்பி சொல்லி, இல்லடா அங்க நிஜமாவே அங்க ரஜ்ஜு தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனேதான் அப்பா ராணி இவன் பெருமூச்சு விடுறான். அத மாதிரி இவனுக்கு வெறும் சிரவணம் பண்ணா போகல, மனநெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த அக்கா தம்பி தயவெல்லாம் தர்க்கத்துல இருந்து மீமாம்செல்லாம் தேவைப்படுறது அவனுக்கு. இப்படி எல்லாம் தேவைப்பட்டு இவனுக்கு இந்த லாஜிக் எல்லாம் சேர்ந்து புரியும் பொழுதுதான் ஓஹோன்னு புரியுது அவனுக்கு. அப்பதான் கம்ஸ் டு கன்க்ளூஷன், ஆமா ரஜ்ஜு தான் சத்தியம் அப்படி சொல்ற மாதிரி இந்த போக்தாவை இப்படி புரிஞ்சின்றீர்களே. ஆனால் அதுக்கப்புறமா இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அந்த போக்தாவானது நீ உண்மையான போக்தா, சாட்சி தான் நீ அப்படின்னு சொன்னோம். அந்த சாட்சியானவன் எப்படி அறிவது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. சாட்சி அறியணும்னாக்கா என்ன பண்ணணும்னா நிதித்தியாசனம் பண்ணித்தான் அறிய வேண்டியிருக்கு. அதை திருப்பி 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 அபியாசம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இப்ப வரலையே அப்படின்னா வேற ஏதாவது வழி, வேற வழி கிடையாது. வரலையேன்னா இன்னொரு தடவை வேற அந்த கிளாஸுக்கு வரணும். இல்லையே நான் தான் 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன்னா வேற வழி கிடையாது. 11 வருஷம் வந்து ஆகுதான், இன்னொரு 1 வருஷம் வந்தாதான் ஆகணும். 11 வருஷம் ஆகுது, இன்னும் 1 வருஷம் வந்துதான் ஆகணும். இப்படியே பௌன புண்ணிய சிரவணம் புரியாது. இந்த சிரவண மனனம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அசிமுலேஷன் வருது. இல்லைன்னாக்க அதை அபியாசம் பண்ணுங்க. என்ன கிளாஸ்ல நடக்கிறதோ அதையே திருப்பி 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 நினைச்சுட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி நினைச்சுட்டே இருக்கணும்ன்றீங்க, வேற வேலை இல்லையா அப்படின்னு. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? திருப்பி திருப்பி வீட்டை பத்தியே நினைச்சுட்டு இருக்க இல்லையா? அதே மாதிரி அதை நினைக்கணும். புதுசு இல்லையா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போனாலும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீடு, இதே தானே நினைச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு மல்லிப்பூ பார்த்தா இன்னைக்கு ஆத்துக்கு வாங்கி போலாமே அப்படின்னு பாக்குறீங்க. ஒரு போஸ்டர் பார்த்தா பையனுக்கு இது பிடிக்குமே அப்படின்னு பாக்குறீங்க. 24 மணி நேரமும் முழிச்சுட்டு இருக்கிற நேரத்துல எல்லாம் உங்களுடைய நினைப்பு எங்க இருக்கு? ஒண்ணு சரீரத்துல இருக்கு, சம்சாரத்துல இருக்கு. இஃப் தட் இஸ் பாசிபிள், இதையா அது எப்படி சார் நினைக்கின்றே இருக்க முடியாது? இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது தானே சொல்றது. ஆகையினால உங்களுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இப்ப என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நன்னா புரிஞ்சுட்டாலே இதை விட்டுட்டு அதுக்கு போகணுன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுன்னா ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றாரு. பாமரன் எக்ஸாம்பிள் ஒண்ணு இல்லையா? அதுக்கப்புறம் வைதிகமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்ன, உபாசகனை வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள், யோகியை வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள். இவ எல்லாருமே அகங்காரத்தோட இருக்கக்கூடிய மிக்சர் ஜீவ ஆத்மாவை தான் ஆத்மான்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவெல்லாம் இந்த மிக்சர் ஆத்மாவை தெரியறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களே. நம்ம ஏதோ இந்த நாள்ல ஒண்ணுத்துல ஃபிட் ஆகும். இந்த நாள்ல தானே நீங்களும் இருக்க போறீங்க.
இந்த 4 விதமாக ஃபிட்டாகிறது எப்படி பண்றதுன்றது நீங்க பண்ற காரியத்தை நீங்களே புரிஞ்சுட்டீங்கன்னா இதே மாதிரிதான் அந்த ஆத்மாவை அறிவதற்கும் நீங்க பிரயத்தனம் போடணும்ன்றது தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அழகா 205வது ஸ்லோகத்துல சொன்ன சந்தன வது வஸ்திர சுவர்ணாதிஷு பாமரஹா அப்ரமத்தோ யதா தத்வத் ந பிரமாத்யதி போக்தரி அப்படின்னாரு. சில பேர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் அரசியல்வாதிக்கு மாலையிலேயே தான் ஆசை, புகழ், நம்ம பேர் வராதா, பேப்பர்ல பேர் வருமா, என்ன இதுலயே தானே இருக்கான் அவன் பாருங்க 24 hours உடாபிடியா எதுல இருக்கான், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கலாம், லைம் லைட்லயே இருக்கணும் இல்லையா, அவனுக்கு ஏதாவது ஒரு மாலை போட்டுட்டே இருக்கணும். இப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, எப்ப பார்த்தாலும் வாசனையோட ஜமீன்தாருக்கு ஆசனம் என்னன்னாக்க, நான் வந்தாலே பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்தாலே எல்லாருக்கும் நான் வந்திருக்கேன்னு தெரியணும்னா அந்த அத்தரை ஜவ்வாதோட அப்படி வந்து நிக்கணும். அவருக்கு என்னமோ அதுல ஒரு எங்க போனோம்னாலும் அவர் எடுத்து அத்தரெல்லாம் அடிச்சுட்டு தான் வருவார். எங்க போன எவ்வளவு அர்ஜென்ட்டா நீங்க போனோம்னா கூட, உடம்பு சரியில்லை, அப்பா உடம்பு சரியில்லை, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போனோம், கொஞ்சம் ஈடு அடிச்சுன்னு வந்துடுறான்றாரு. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, இப்படி அதுலயே புத்தி இருக்கு அவருக்கு இல்லையா, இப்படி போக இருக்காங்க. சில பேர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் வது, அந்த லேடிஸ் ஒய்ஃப் இவாளுடைய ஆங்கிள்லயே இப்படி இருக்கான், காமுகனா ஒருத்தர் இருந்துட்டு இருக்காரு. இன்னொருத்தம் பாருங்க, வஸ்திரத்துல ஒரு அட்டாச்மெண்ட் அவருக்கு, அந்த ட்ரெஸ் கான்சியஸ்னஸ், என்னவா இருந்தாலும் சரி ட்ரெஸ் நீட்டா இருக்கணும், அது போனோம், யாரும் போடாததான டிசைன் நம்ம போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஊர்ல எங்க இருந்தாலும் அந்த டிசைன் தான் வாங்கிட்டு வந்துடுவான். இப்படி ட்ரெஸ் கான்சியஸ் பீப்புள். சில பேருக்கு என்ன சுவர்ணாதிஷு, பணத்திலேயே ஆசை, எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் எதுவுமே காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் சம்பாத்தியத்திலேயே கவனம், இதை கொடுத்தா இதுல என்ன லாபம் வரும், உங்களுக்கு அதை கொடுத்தா என்ன லாபம் வரும், இப்படியே நினைச்சிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் இருக்கிறவன் இந்த இவாளெல்லாம் யாரு, இதுல எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் பாமரர்கள். பாமரர்கள்னா யாருன்னாக்க இந்த வேதாந்த விவேகம் இல்லாதவர்கள் பாமரர்கள். இந்த பாமரர்கள்லாம் அவளுடைய காரியத்துல அந்த சரக்குலயும் சந்தனத்திலையும் வதுலையும் வஸ்திரத்திலையும் சுவர்ணத்திலையும் எப்படி ஒரு கிளாரிட்டியோட அதுலயே இருந்தானோ அவனுக்கு பேர் அப்ரமத்த, இன்டென்ஸ்லி கமிட்டட். அதுதான் அப்ரமத்தாக்கு அர்த்தம். அதுலயே இருக்கான் கமிட்மெண்ட், அப்படியே இன்டென்ஸா இருக்கான் இல்லையா. அவன் எப்படி பாருங்க, அதே மாதிரிதான், இது புரியுது இல்லையா இப்போ, அதே மாதிரிதான். யதா யதா அப்ரமத்தா பிராமரஹா அப்ரமத்தா ஸ்ரக்சந்தன வது சுவர்ணாதிஷு, எப்படி இந்த பாமரனானவன் இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கான் பாருங்க, விட்டே கொடுக்காம காத்தாலேருந்து எந்த காரியம் இருந்தாலும் அதுலயே புத்தி இருக்கு பாருங்க. அத மாதிரி தத்வத்து ந பிரமாத்யதி போக்தரி, இந்த போக்தாவிடத்துல இவன் கொஞ்சம் கூட பிரமாதத்தை காமிக்க கூடாது. கிளாஸுக்கு வந்துட்டு போட்டானா அது ஏதோ கிளாஸ்ல சொன்னார்னு இவன் நினைச்சிட்டானா பிரமாதமானது ஏற்படுது. தமிழ் பிரமாதம் இது, சம்ஸ்கிருத பிரமாதம். தமிழ் பிரமாதம்னாக்க நல்லதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னா கேர்லெஸ்னஸ், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம விட்டுட்டான். இவ்வளவு தூரத்துக்கு வேதாந்தத்தை கேட்டுட்டு அதை வீட்டுல பிராக்டிஸ் பண்ணாம யாராவது விட்டான்னாக்க அவன் என்ன அர்த்தம், பிரமாதம்ன்ற ஒரு தோஷம் வரும். ஆகையினால அவன் இந்த விஷயத்துல பிரமாதத்தை பண்ணக்கூடாது. அவன் எப்படி அப்பிரமத்தனாக அந்த விஷயங்கள் எல்லாம் அதையே நினைச்சிட்டு இருக்கானோ அப்படி நீ அப்பிரமத்தனாக இந்த ஆத்ம விஷயத்தையே நினைத்து கொண்டே இருக்கணும்பா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். பாமரன் எக்ஸாம்பிள் சொன்னார். ஆத்மாவையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கணும்பா நீ. அவங்க எல்லாம் எப்படி எவ்வளவு கேர்ஃபுல்லா தன்னுடைய காரியத்திலேயே அவங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்காங்க. அரசியல்வாதியோ சினிமாக்காரனோ ஜமீன்தாரோ எல்லாம் காரியத்துல எவ்வளவு கிளியரா இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி சந்தன வது வஸ்திர சுவர்ணாதிஷு அதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி அதிலேயே அப்பிரமத்தனாக இருக்கக்கூடியிருக்காங்களோ அப்படி இந்த வேதாந்தத்துல நீ அப்பிரமத்தனமா இருக்கும், கோட்டை விட்டுறாத அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ரெண்டாவது எக்ஸாம்பிள், இந்த வித்வான். வித்வான்னா யாருன்னா விஜிகீஷு. விஜிகீஷுனா யாருன்னா விஜேத்தும் இச்சுகு இல்லையா, எப்படியாவது அவ ஜெயிக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நான் படிச்சேன்றத காமிக்கணும், எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும், அப்பதான் ரெகக்னிஷன் அப்படின்னு நினைப்பான். அந்த வித்வானுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன எதுலயே புத்தினாக்க நம்ம அப்படி தனித்து நின்று காமிக்கணும். அங்க போயிருக்கேன் பத்தியா, அங்க நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்,
அங்க நான் டாக்கு கொடுத்துருக்கேன், இங்க கொடுத்துருக்கேன், அந்த சதஸ்ல இருந்திருக்கேன், இந்த சதஸ்ல இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் இவனுக்கு வேல்யூ இல்லையா? அதனால தன்னுடைய வித்வத்தை காமிச்சுட்டே இருக்கிறவன் அதுக்காக எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பாருங்க. அவன் போய் அது 4 இடத்துல பேசி அது 4 இடத்துல டிவில எல்லாம் வந்து நம்ம பாப்புலர் ஆகணும்னா அவன் அதுக்கு உண்டான பிராக்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? திடீர்னு கம்பராமாயணத்தை பத்தி பேசின்னு டிவிக்காரன் சொல்லிட்டானா இவர் போய் கம்பராமாயணம் படிக்கணுமா இல்லையா? ராத்திரியும் பகலும் படிச்சு காவிய நாடக தர்க்காதிம் அபியசியதி நிரந்தரம். அந்த காவியத்திலையும் அந்த நாடகத்திலையும் தர்க்கத்துல இதுல எல்லாம் அபியசியதி, அதுல நிறைய அபியாசம் பண்ணணும். இப்படி கேட்டா இது சொன்னா நல்லா இருக்கும், அது சொன்னா நல்லா இருக்கும், இப்படி சொன்னாக்கா நமக்கு கைத்தட்டல் விழும் அப்படின்ற எண்ணத்திலேயே அந்த வித்வானானவன் எப்படி இருக்கான், அதுல எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். எப்போ நிரந்தரம், எப்பொழுதும் அவனுக்கு அதுலயே தான் புத்தியானது இருக்கு. ஏன் அப்படி அவனுக்கு இருக்கு? விஜீஷு, அவன் எப்படியாவது ஜெயிக்கணும், அப்படி இந்த சொசைட்டியே ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவன் எவ்வளவு எஃபர்ட் போடுறான் பாருங்க, தன்னுடைய பேர் வரணும்ன்றதுக்காக. யதா எப்படியோ தத்வத்து, அதே மாதிரிய இந்த வேதாந்தத்துல சிரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணினவர்கள் இந்த நிதித்தியாசனத்தின் மூலமாக நானே ஆத்மா என்று தெரிந்து கொள்வதில் முமுக்ஷுகு ஸ்வம் விசாரையே, இந்த மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவன் ஸ்வம் தன்னை பற்றிய விசாரணை செய்துத்தான் ஆக வேண்டும். விசாரையே நம்ம பண்றது தானே. இதுல எவ்வளவு கமிட்டடா இருக்கீங்க நீங்க இல்ல? யாரு போனா ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் பாஸ் வராருனாக்கா என்ன கமிட்மெண்ட் பாருங்க அவனுக்கு இல்லையா? அதான் கிளாஸுக்கு வந்தானா அந்த கமிட்மெண்ட் எல்லாம் வருமா? உங்களால என்ன அவர் வந்து ஏதாவது ரிப்போர்ட் ஆயிட்டாருனாக்கா இன்கிரிமெண்ட் போச்சுன்றதுனால எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கான் பாருங்க இல்லையா? எல்லாத்தையும் வச்சுன்னு எதுவும் வேணாம், ஒய்ஃப கூட சண்டை போட்டுப்பான், பசங்களோட ஆபீஸ் வேலையில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு வேற ஒவ்வொன்னு விடறா இருப்பாருங்க. எவ்வளவு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் வேதாந்தத்துக்கு வரணும், வேற ஒண்ணுமே கேட்கல. அது நீங்க எரிஞ்சு விடுறது ரொம்ப சரி. அந்த எரிச்சல் இங்க இருக்கணும். சொசைட்டியை பார்த்தா தோஷ தரிசனம் பார்க்கணும். ஐயோ இந்த சொசைட்டில எப்படிதான் இருக்கிறதோ ஆத்மாவை பத்தி யோசிக்காம இருக்காளேன்னு அந்த கமிட்மெண்ட் இங்க வரணும், ஆத்ம விசாரத்துல வரணும் அப்படின்னு 2வது எக்ஸாம்பிள் சொன்னார். 3வது எக்ஸாம்பிள் இல்லையா? ஜபயோக உபாசனாதி குருதே ஸ்ரத்தையா யதா. என்ன ஸ்ரத்த பாருங்க அதுல இருக்கிறதுல ஜபம் அப்படியாவது 10 லட்சத்தை முடிச்சு பண்ணோம், அது 15 லட்சம் பண்ணோம் பஞ்சதசியா இருந்தா அக்ஷர லட்சம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. சிவமந்திரமா 5 பண்ணணும், அதுலயே கிடுகிடுன்னு வைக்க மனசு நிக்கதா இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. கிடுகிடுன்னு ஓட்டிகிட்டே இருந்து கணக்கு எழுதிட்டே வரணும். உங்களுக்கு 1 லட்சம் ஆயிடுச்சா அப்படின்னு இப்படி ஜபத்துல. அப்புறம் யாகத்துல எல்லார விட யாகம் பண்ணிடணும் நம்ம இல்ல, எல்லா யாகமும் பண்ணணும் இல்ல. நான் 7 பாக சம்ஸ்தை, 7 ஹவிர் யஜ்யங்கள், 7 சோம சம்ஸ்தை பண்ணி சர்வதோமுகமும் பண்ணி என்ன எல்லாரும் போயிட்டு இவர் தான் இன்னி தேதியில யாரு பெரியவர் தீட்சிதர்னா இவர் தான் தீட்சிதர் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கமிட்மெண்ட். எவ்வளவு கஷ்டம். ராத்திரியும் பகலமா பணத்தை சேர்க்கறது. ஒரு யாகம் பண்ணோம்னாலே எவ்வளவு கஷ்டம். ஒரு 5 நாள் வெண்ணையை தட வேண்டி நிக்க வேண்டியிருக்கு, அதுவும் பத்தினியோட நிக்க வேண்டியிருக்கு. ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லை, அது சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு, எத்தனை தர்பம் வாங்க வேண்டியிருக்கு, எத்தனை வெரைட்டி வாங்க வேண்டியிருக்கு, எத்தனை நெய் வாங்க வேண்டியிருக்கு. இது 3 தான் வேலை. அங்க பூவுக்கு பழத்துக்கெல்லாம் வேலை இல்லை யாகத்துக்கு. அதுக்காக இது இந்த 3த்துலதான் அவனுக்கு புத்திய இப்படி விடாம யாகத்துக்காக கமிட்மெண்டா இல்லைன்னாக்கா யாகம் பண்ணவே முடியாது. அதுவும் மொத்தம் இல்ல. எப்போ அவர் ஆரம்பிச்சு விட்டாருனாக்கா இந்த எஜமானன் கம்ப்ளீட் பண்ணும். அவன் படிச்ச வேதம் முழுக்க எல்லாம் யூஸ் ஆகும். அவன் ஹோதாவன் ஆரம்பிச்சு விட்ட உடனே அவர் எந்த இடத்துல விட்டாரோ அந்த இடத்த வந்து எஜமானன் பிடிக்கணும் இல்லையா? அப்படின்னாக்கா பார்த்துட்டே இருக்கணும் அவ எங்க சொல்றா அப்படின்னு. கரெக்டா இவருடைய காரியத்தை வேற படிச்சுட்டு இருக்கான். இவர் மனசுல தன்னுடைய பிரயோகத்தையும் மறந்துடக்கூடாது இல்லையா? அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன மரியாதை இருக்கணுமோ அதுக்கு பிரம்மாவை போய் பார்க்கணும், பிரம்மாவானவர் ஹோதாவை பார்க்கணும், ஹோதா கூப்பிடுவார் தேவதைய. கூப்பிட்ட உடனே இவர்கள் கேர்ஃபுல்லா அந்த சாமவேதியை பார்க்கணும். சாமவேதியை என்ன பண்ணுவான், அவன் வந்து அந்த தேவதையை பிரைஸ் பண்ணுவான். தேவதையை பிரைஸ் பண்ணோன்னா அத்வரியை பார்ப்பான். அத்வரிவானவர் ஹோதாவை போன ஓ ஷட்டுன்னு சொன்ன உடனே டக்குன்னு அதை விடணும். இதுல என்ன தமாஷின்னாக்க எல்லாத்துக்கும் டைமிங் ரொம்ப பர்ஃபெக்டா வேற இருக்கணும். நீங்க பாட்டுக்கு மொல்ல விளம்பமா அவர் சொல்லி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம நேவேத்தியம் ரெடியா இருக்கு இப்படி எல்லாம் யாகத்துல பண்ண முடியாது.
சாத்தியில வெயிட் பண்ணுங்க, இப்பதான் வந்துட்டு இருக்கு, வட ஆயின்னு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற ஏதாவது சுலபம் சொல்லுங்க, போர் அடிக்கிறதுனாக்க அப்படின்லாம் அங்கெல்லாம் நடக்காது. எல்லாம் அடுத்தது 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 வரணும். என்ன கமிட்மெண்ட் வேணும் பாருங்க. இந்த கமிட்மெண்ட் அவருக்கு யாகத்துல இருக்கிற கமிட்மெண்ட் வேதாந்தத்துக்கு வரணும். அதுதான் சொல்றோம், வேற ஒன்று அதுல இருக்கிறது தப்பு இல்ல. அந்த கமிட்மெண்ட் இங்க வரணும் இல்லையா? இப்படி ஜபத்துல, யாகத்துல, உபாசனையில இல்லையா, உபாசகர்களுக்கு அதுலயே ஒரு ஆசை, போய் பிரம்மலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு உடாத ஜபத்தை பண்ண வேண்டியது. உபாசனாதி எல்லாரும் பண்ணோன்னா நானும் அவங்களும் ஒரே நாள் தீட்சை வாங்கினோம். அவகிட்ட 10 நாள் பண்ணிட்டாதான் என்ன பண்றது, நானும் 10 நாள்ல இதை முடிக்கணும்னு ஒரு வேகம் இல்ல. எதுக்கு? இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட். கரெக்ட் தானே? அந்த கமிட்மெண்ட் அந்த ஃபீல்டுக்கு கரெக்ட் தான் இல்லையா? அது கமிட்டடா தான் இருக்கணும். இப்படி ஜபம், யோகம், உபாசனாதி குருத்தே ஸ்ரத்தையா யதா, ஸ்ரத்தையா தான் பண்றான் அவன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கமிட்மெண்ட் அங்க இருக்கு பாருங்க, அந்த கமிட்மெண்ட் அவளுக்கு இருக்கா மாதிரி இந்த வேதாந்தா கிளாஸுக்கு வரவனுக்கு அவளுக்கு எல்லாம் எப்படி சொர்க்காதி வாஞ்சையா, அந்த சொர்க்கத்தை அடையணும்ன்றதுனால அந்த தீட்சிதருக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட், இந்த பிரம்மலோகத்துக்கு போகணும்ன்றதுல இந்த உபாசகனுக்கு ஜபம் பண்றவனுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டுக்காக அவன் எவ்வளவு உழைக்கிறானோ தத்வத்து அதே மாதிரிதான் சத்தத்யா ஸ்வே முமுட்சையா, தன்னுடைய முமுட்சுத்துவம் தன்னைத்தான் அறிய வேண்டும் என்பதுல அந்த ஒரு கமிட்மெண்ட் ஆனது அவசியம் இருக்க வேண்டியது அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். இப்படி இருந்தான்னாக்க உங்களுக்கு அந்த போக்திருவ புரிஞ்சிடும். சும்மா போக்தாவை புரியலன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் யோசிச்சா நல்லாவே புரியும் இல்லையா? உங்களுக்கு ஆத்மனஸ்து காமாயம் புரிஞ்சுதா இல்லையா? பிராக்டிகலா இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா என்ன அர்த்தம், அந்த ஆத்மாவை சொல்லல, அசங்கமாக இருக்கக்கூடிய முதல்ல அங்கேருந்து போக்தாக்கு எடுத்துன்னு போன, போக்தால இருந்து அகங்காரத்தை புரிய வச்சு அகங்காரத்துல சாட்சிக்கு எடுத்துன்னு போறது வேதாந்தம். இந்த சாட்சியில தான் உங்களுடைய அட்டாச்மெண்ட் இருக்கணுமே தவிர இந்த மிக்சரான அகங்காரத்தோட இருக்கக்கூடிய அந்த போக்திரு ஆத்மாவிலிருந்து உங்களுடைய புத்தியை அசங்கமான அந்த போக்திரு உண்மையான போக்தாவத்தா இருக்கா இல்லையா, அவங்கிட்ட சாட்சி கிட்ட திருப்பணும்னு சொன்னேன். அதை பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் முடியும்னா இதுவும் முடியும். இதுதான் நீங்க பண்ண வேண்டிய காரியம்னு ஒண்ணு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், பாமரன் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னார், அப்புறம் வித்வானுடைய எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னார், வைதிகம் உபாசகனுடைய எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னார். இப்ப இந்த யோகி இல்லையா, இன்னொருத்தவத்தா இருக்கான், அந்த யோகி பாருங்க, சித்தை காக்ரியம் யதா யோகி மகா ஆயாசேன சாதயேத் அனிமாதி பிரேப்தயா ஏவம் விவிச்யாத்வம் முமுக்ஷயா. சித்த ஐகாகிரியம், ஏகாகிரமாக உங்களுடைய சித்தத்தை ஒரே பொருளை வைக்கிறது சித்தைகாகிரியம் இல்லையா? சின்ன பசங்க கம்ப்யூட்டர் கேம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த சித்தைகாகிரத்தை புரிஞ்சுக்கணும்னாக்க நீ எது பேசினாலும் அவனுக்கு கேட்கவே கேட்காது. அவனுடைய புத்தி எல்லாம் அங்க இருக்கு, கிரிக்கெட் கேம்ல இருக்கு. நீங்க அம்மா பால் குடி எடுத்திருக்கேன் டேபிள் வச்சுக்கேன் அப்படின்னு வானே தவிர சுத்தமா அவனுக்கு அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவன் பார்க்க அந்த அர்ஜுன பார்த்தான அந்த பட்சியை பார்த்தும் போது அதை தவிர எதுவுமே தெரியலன்ற என்ன அர்ஜுன நம்ம பார்த்து பசங்களை பாருங்க என்ன சித்த ஏகாகிரம் பாருங்க அவளுக்கு. இந்த சித்த ஏகாகிரத்தை வச்சுட்டு தான் யோகியானவன் எது மேலேயோ நினைச்சிட்டு அவன் யோகம் பண்ணிட்டு இருக்கான். இந்த சித்த ஏகாகிரம் ரொம்ப யதா யோகி. இந்த யோகியானவன் இந்த கம்ப்யூட்டர் பையனே இப்படி பண்றான்னு யோகியானவர் சமம் தமம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ற ஒரு ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் எல்லாம் அவருக்கு எவ்வளவு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அவர் இப்படியே உட்கார்ந்து இருக்காரு அவரு என்ன யதா யோகி. அதுவும் அந்த யோகியான சாதாரணமா வந்துட்டாரு இந்த நிலைக்கு. ஒரு யோகியா இருந்துன்னா ஈஸியான அந்த அனிமாதி சித்தி எல்லாம் வரணும்ன்றதுக்காக அந்த சித்தர் எவ்வளவுலாம் அதுக்காக பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ராத்திரி எல்லாம் போய் அந்த மூலிகை எல்லாம் வாயில போட்டு போய் தபஸெல்லாம் பண்ணி இல்லையா, சில மூலிகை எல்லாம் போட்டுனீங்கன்னா 2-3 நாளைக்கு பசிக்காதான், இப்படி எல்லாம் போட்டுக்க வேண்டியது. அப்புறம் அங்க போய் குளிர் வந்துட்டுனாக்க தபஸ் போயிடும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூலிகையை எடுத்து வாயில போட்டுக்க வேண்டியது, குளிர் தெரியாம இருக்கிறதுக்காக. இப்படி எல்லாம் பண்ணி அந்த யோகியானவன் எவ்வளோ ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி மகா ஆயாசேன. அவனுடைய ஆயாசமானது நம்மளுடைய ஆயாசத்தோட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. யோகி ஆகணும்னு நினைக்கிறவன் எத்தனை பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்காங்க இல்லையா. மகா ஆயாசேன, மகாயாசேன அப்படின்றத மகா ஆயாசேன பிரிக்கணும். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல
அ பிளஸ் ஆதான். ஆ பிளஸ் அனாலும் ரெஸ்ட்ரிக்டட் டு 2 vowels. அ பிளஸ் ஆனாலும் ரெஸ்ட்ரிக்டட் டு 2. ஆ பிளஸ் ஆனாலும் ரெஸ்ட்ரிக்டட் டு 2 மாத்திராது. அதனால மகா ஆயாசேன கூட மகாயாசேன அப்படிதான் ஸ்லோகத்துல வரணும். அதனால மகாயாசேன சாதையே, எப்படி இந்த யோகியானவன் முயற்சி செய்கிறானோ, அதுவும் விடாமுயற்சி செய்கிறானோ, மனசின் ஏகாகிரத்தன்மைக்காக சாதிப்பதற்காக, சாதையை சாதிப்பதற்காக எப்படி இருக்கானோ, எதுக்காக அப்படி எல்லாம் பண்றான்? அனிமாதி பிரேப்சயா, அனிமா கரிமா லகிமா மகிமா பிராகாமியம் இப்படிப்பட்ட கூடிய அஷ்டமகா சித்திகளும் தனக்கு வரணும்னாக்க ஒருத்தன் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும் அது வரணும்னாக்க, அவ்வளவு ஆயாசம் பட்டு அப்படி பண்றான. அவன் எப்படி பண்றானோ ஏவம் இந்த மாதிரிதான் முமுட்சையா ஸ்வம் விவிச்சார். இப்படித்தான் ஒரு முமுட்சுவாக இருக்கக்கூடிய வேதாந்தத்துக்கு வரவன் தன்னை பற்றி அறிவதற்கு இவ்வளோ எஃபர்ட் அவன் போடுற மாதிரி இவன் போடணும் அப்படின்னு சொன்னாரு. இப்படி 4 விதமா பாமரன், வித்வான, வைதிகன், உபாசகன், யோகி, இப்படி இந்த 4 திருஷ்டாந்தங்களை சொல்லி இவர்கள்லாம் சும்மா ஒண்ணும் வரல. எல்லாருமே முயற்சியின் பலனால தானே வராங்க. அந்த முயற்சியே செய்யாம நான் சும்மா கிளாஸுக்கு வருவேன், நான் பிரம்மஞானியாக ஆகணும்னு நீங்க நினைச்சா நடக்காது. திருப்பி திருப்பி அத அபியாசேனத்து கௌந்தேயான அபியாசத்துக்கு நீங்க எடுத்துட்டு வந்துதான் ஆகணும். டெய்லி கொஞ்சம் நேரம் நினைச்சு காத்தாலையோ மத்தியானமோ சாயங்காலமோ நானே பிரம்மம் நானே பிரம்மம், அது எப்படி இவ்வளவு தூரத்துக்கு ரிஷிகள்லாம் சொன்னது, பரமாத்மா சொன்னது பொய்யாகும், நானே பிரம்மம் நானே பிரம்மோன்னு ஒரு நிதித்தியாசனம் பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொன்னார். அப்பதான் இந்த சம்சார பந்தத்திலிருந்து நீங்க விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா, முமுட்சுவாக இருந்தீர்களே ஆனால், மோட்சத்துல ஆசை இருந்ததே ஆனால், இன்னொரு தடவை ஒரு அம்மா வயிற்றுல பிறக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால், நீங்க இந்த ஆத்ம தத்துவ விசாரணத்தை நீங்க பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு அவாவா அந்தந்த முயற்சியினால எப்படி அங்க பாமரனோ வித்வானோ உபாசகனோ யோகியோ வெற்றி பெற்றானோ அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய முயற்சி. அதே மாதிரி வேதாந்திக்கு இந்த ஞானி ஆகணும்னா அதுக்கு காரணம் என்ன? அதே கமிட்மெண்ட் இங்க இருக்கணும், முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாரு. கௌஷலானி விவர்தந்தே தேஷாம் அபியாச பாடவாத் யதா தத்வத் விவேகோஸ்யாபி அபியாசாத் விஷதாயதே. கௌஷலானி விவர்தந்தே தேஷாம் அபியாச பாடவாத். தேஷாம் அப்படின்னார். யாரு தேஷாம்னா அவர்கள், அவர்களை. யார் அவர்களை? முன்னாடி திருஷ்டாந்தத்துல சொன்ன பாமரன், வைதிகன், யோகி, வித்வான், இப்படிப்பட்டவர்கள்லாம் தேஷாம் கௌஷலானி, அவளுக்கு இந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் எப்படி வந்தது? எப்படி நீங்க ஒரு வித்வான்னு நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணீங்க? ஒரு யோகியை யோகின்னு எப்படி சொன்னீங்க இல்லையா? ஒரு ஜமீன்தாரை ஜமீன்தார்னு எப்படி சொன்னீங்க? அப்படின்னா அவாவா அந்தந்த ஃபீல்டுல அவாவா பண்ண ஒரு பேர் வாங்கறதுக்காக அவாவா எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது தப்பு ரைட்டு, உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவாவா எஃபர்ட் போட்டு தான் வந்திருக்காங்க. யாரும் எஃபர்ட் போடாம ஒன்னும் வரவே இல்லை இல்லையா? நம்மள சொல்றோம் இல்லையா, அவன் கஷ்டப்பட்டு தான் நடிக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு தான் அரசியல்வாதி, அவனும் ராத்திரியும் பகலும் தூங்காம அதுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க இல்லையா? அதனால அவாவா கௌஷலானி தேஷாம் விவர்தந்தே, அவள்லாம் அவருடைய சாமர்த்தியங்கள்லாம் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு அபிவிருத்தி ஆச்சு, விசேஷமாக வர்த்தனமானது எப்படி ஆனது அவளுக்கெல்லாம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அபியாச பாடவார், அவளுடைய அபியாசம் கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ்னாலதான் பாட்டவமானது ஏற்படுகிறது. பட்டோஹோ பாவகா பாட்டவகா இல்லையா? யதா யத்னஹா ததா பாட்டவகா. அவாவாளுடைய எத்தனை எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் அவாவாளுடைய எக்ஸ்பர்டைஸ் அதுல வரும். இது நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா? அவாவாளுடைய முயற்சிக்கு தக்கினதான பலன் தான் அவாவாளுக்கு கிடைக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யதா இத சொல்றதுக்காக தான் இந்த 4 பேரை சொன்னேன். அவாவா அவாவாளுடைய ஃபீல்டுல எப்படி எத்தனம் பண்ணி அந்த லெவலுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இதை புரிந்து கொண்டீர்களே ஆனால் தத்வத் விவேகா
அஸ்யாபி அபியாசாத். அதுல என்ன நீங்க விவேகமா அதை யோசிக்கணும், இந்த ஆத்ம தத்துவ விசாரமாக இருக்கக்கூடிய விஷயத்திலையும் அபியாசாத், அபியாசம் கான்ஸ்டன்டா இந்த வேதாந்தத்திலேயே சிந்தனை இருக்கணும், அங்க இங்க போகாம நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் விவேகம். என்ன விவேகம்? சூக்ஷ்ம காரண சரீராத் व्यतिरिक्तः ஆத்மா சத்தியம், தத் व्यतिरिक्तம் சர்வம் அனித்யம் அப்படின்ற நித்யானித்ய வஸ்து விவேகம் ரொம்ப முக்கியம். ஆகையினால நீங்க என்ன பண்ணா, அந்த போக்தான்னு சொன்ன உடனே அந்த மிக்சரா இருக்கக்கூடிய போக்தால இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்தையும் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தா இத்தியாகுர் மனிஷினஹான்னு சொன்ன இந்த இந்திரியம் மனசு இதோட சேர்ந்த போக்தாவிலிருந்து அந்த ஆத்மாவை பிரிச்சு எடுக்கணும். விவிச்சிய பிரிச்சு எடுக்கணும். நீங்க ஆத்மாதான் சத்தியம், இது தவிர இருக்கிறதெல்லாம் அனித்யம் அப்படின்னு சொல்லி அந்த விவேகத்தினால விவேகா இப்படி அபியாசம் பண்ணாரேயானால் விஷதாயத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போதான் இந்த டீச்சிங் ஆனது உங்களுக்கு கிளாரிட்டியை கொடுக்கும். அந்த டீச்சிங் ஆனது கிளாரிட்டி கொடுக்குன்னா இதை இவன் புரிந்து கொண்டு இவனும் எத்தனை பண்ணும். வெறும் கிளாஸ் எடுத்துட்டு அவர் போயிட்டார், டீச்சர் போய் சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னா நம்ம மாத்திரம் சும்மா அவருடைய வேலைன்னு அதை நினைச்சிருந்தானா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வேலை என்ன? அந்த டீச்சிங்க போய் இன்னைக்கு படிச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும், போகும்போது திரும்ப 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 யோசிக்கணும் இல்லையா? அப்போதான் விஷதாயத்தை தெளிவாக அது ஆகும். அந்த விவேகத்தோட அந்த பகுத்தறிவோட அதை பார்த்தாதான் அது தெளிவுபடும் அப்படின்னு சொன்னார். விவிஞ்சதா போக்திரு தத்துவம் ஜாகிரதாதிஷு அசங்கதா அன்வய வ்யதிரேகாப்யாம் சாட்சினி அத்யவசீயதே. விவிஞ்சதா அது என்ன? விவிஞ்சதா அப்படின்னாக்க விவேகமாக இருக்கக்கூடிய தன்மை இல்லையா? விவிஞ்சிதா புருஷன அப்படின்னு திருத்தியாவாக அத விவிஞ்சிதான்றத திருத்தியாவா படிச்சதான் புரியும். விவிஞ்சிதா புருஷன, இந்த விவேகத்துடன் இருக்கக்கூடிய அந்த புருஷனானவன் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா போக்திரு தத்துவம், போக்தாவனுடைய தத்துவத்தை நன்றாக பிரிச்சு பார்க்கணும். எப்படி போக்திரு தத்துவத்தை நன்றாக பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல தத்துவபோதத்தை மறந்துடக்கூடாது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா व्यतिरिक्तः எங்க போனாலும் எத்தனை நீங்க பிஹெச்டிக்கு வந்தாலும் முதல் 1வது பாடம் எங்க அறம் செய்ய விரும்புல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா व्यतिरिक्तः பஞ்சகோஷ அதீதः அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தாத்ரயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாதான் அப்படின்ற தத்துவமானது ஜாகிரதாதிஷு அசங்கதா, ஜாகிரத் முதலிய நிலைகள். ஜாகிரத் முதலிய நிலைகள் அப்படின்னா என்ன? ஜாகிரத்து, சொப்னம், சுஷுப்தி அப்படின்றதா ஜாகிரத் ஆதித்து. ஜாகிரத்து அப்படின்ற ஒரு நிலையை நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோம்? ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைஹி சப்தாதி விஷயைச்ச ஞாயத்தே இதி யத் சா ஜாகிரத அவஸ்தா. ஜாகிரத அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னாங்க, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி, ஸ்ரோத்ராதி, ஸ்ரோத்திரம், சக்ஷு, பக்கு இப்படி இருக்கக்கூடிய 5 இந்திரியங்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த 5 இந்திரியங்கள் வேலை செய்யணுமேனா இதுக்கு உண்டான விஷயங்கள் உலகத்துல இருக்கு. சப்த, ஸ்பரிஷ, ரூப, ரச, கந்த அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இப்படி ஞானேந்திரியங்கள் என்ன, சப்தாதி விஷயங்கள் என்ன, இதெல்லாம் எங்க தெரியறது? எந்த நிலையில நமக்கெல்லாம் தெரியறது? இதெல்லாம் எப்ப தூக்கத்துல தெரியறதா? என்ன ராகம்ன்றத தூங்கும் போது கண்டுபிடிக்கிறானா? இல்ல, இவன் கனவு கண்டு இருக்கும் போது இங்க பாட்டு ஓடின்னு இருக்கு. இவன் கனவுல இது காதலியா உழ போறது, இது காதல. அப்ப எப்பதான் இது உழறதுனாக்க முழிச்சுட்டு இருக்கான் பாருங்க. நல்ல மனசோடையும் புத்தியோடையும் முழிச்சுட்டு இருக்கும் பொழுது ஞானேந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது, அந்த விஷயங்கள்லாம் வேலை செய்யறது. அந்த சமயத்துல ஒரு நிலையானது ஏற்படுகிறது. இதுக்கு பேர் தான் ஜாகிரத் அவஸ்தா. இந்த ஜாகிரத அவஸ்தையானது அவன் யாரு? அந்த சமயத்துல அந்த ஆத்மா எப்படி இருக்கு? ஸ்தூல சரீர அபிமானி. இந்த ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்துதான் நான் பாக்குறேன். நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் வேக்கரா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஸ்தூல சரீரத்தோட அபிமானத்தை கொண்டு இருக்கக்கூடிய நிலையில தான் இது எல்லாத்தையும் பண்றது. அந்த ஆத்மாவானது இந்த மனசுல போய் பிரதிபலிச்சு இந்த விஷயங்களை எல்லாம் கிரகிச்சுட்டு இவனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட நிலைக்கு பேர் தான் விஸ்வன்
அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. மாண்டூக்கிய உபநிஷத்துல அது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லிட்டு அங்க ஜாகரித ஸ்தானஹா வைஸ்வானரஹா அப்படின்னாரு. அது என்ன ஜாகரித ஸ்தானா இருக்கக்கூடிய வைஸ்வனரா அவன் தான் அகாரஹா அப்படின்னு பேர் கொடுத்தாரு. இந்த ஜாகிரத நிலைக்கு பேரு அகாரம்னு பேரு சார் இதுக்கு அப்படின்னா. ஏன் எல்லாரும் வாயை திறந்த உடனே வரக்கூடிய முதல் வார்த்தை தானே. அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் மாத்திரம் இல்ல, பொருள்கள் மாத்திரம், அர்த்த பிரபஞ்சம் மாத்திரம் இல்ல, சப்த பிரபஞ்சமும் அர்த்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மனசுல. அப்படி புரிஞ்சீங்கன்னா ஒரு மனுஷன் பேசணுமே ஆனால் அப்படின்னு வரணும் இல்லையா. அந்த அகாரத்துக்கும் இந்த ஜாகிரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னாரு. எப்படி சார் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார் ஆதிமத்வாத் அப்படின்னு ஒரு லாஜிக் கொடுத்தார். இதுவும் ஆதியா இருக்கக்கூடிய வார்த்தைப்பா, இவனும் ஆதியா இருக்கு. 3 நிலையில எந்த நிலை முதல்ல வருது? ஜாகிரத நிலை தானே எல்லாருக்கும் முதல்ல வருது பிறந்த உடனே இல்லையா. அதனால ஆதிமத்வாத் ஆப்தத்வாத் அதுவும் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இவனுக்கு வேக்கிங்ல தானே இருக்கு. கனவுல அவனுக்குன்னு தனி உலகத்தை மாத்திரம் தான் போகக்கூடிய. இங்க அப்படி இல்லை. நான் இங்க போய் இங்க வாங்குவேன், தைவானுக்கு விசா வாங்குவேன், ஆஸ்திரேலியாவுக்கு விசா வாங்குவேன், எங்க வேணாலும் விசா வாங்குவேன். ஆப்திமத்வாத் எங்க வேணாலும் போகக்கூடியதெல்லாம் எங்க நடக்கிறது? நம்மளுடைய ஜாகிரத்துல தானே இதெல்லாம் நடக்கிறது. ஆகையினால அப்படின்ற காரணத்தினால அகாரத்தோட அதை முடிச்சு போட்டதுனால அகார ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன் தான் இந்த விஸ்வன் அப்படின்னு லாஜிக்கெல்லாம் வேற சொல்லி அதை புரிய வச்சார் மாண்டூக்கிய உபநிஷத்துல. அதுக்கு அடுத்தது ஜாகிரத அவஸ்தாயாம் எது திருஷ்டம் எது சுதம். ஜாகிரத அவஸ்தை எதெல்லாம் நீங்க கேட்டாலோ எதெல்லாம் நீங்க பார்த்தீங்களோ தஜ்ஜனித வாசனையா, அதனால உண்டான வாசனையினாலதான் நித்ரா சமய உங்களுடைய தூக்கத்தும் போது இதுல இருந்து வெளியில வந்ததுதான் யஹா பிரபஞ்சஹா, ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியில வருது. அதுக்கு பேர் தான் சொப்ன பிரபஞ்சஹா அப்படின்னு பேரு இல்லையா. சொப்ன பிரபஞ்சத்துல நீங்க என்ன தெரியும்? ஏன்னாக்க நீங்க சொப்னத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுமே பார்த்தது என்னன்னு. ஏற்கனவே தெரிஞ்சதுதான் சொப்னத்துல வரும். தெரியாதது வந்தா எப்படி பார்க்க முடியும்? இல்லையே சார் 10 தலையோட பாம்பு வந்திருக்கேன் சார் நான் பார்த்தது இல்லையா. 10 தலை உங்களுக்கு தெரியும், பாம்பு தெரியும், அதை சேர்த்து நீங்க பார்க்கலாமே தவிர 10ன்ற பாம்புன்றதே தெரியலன்னா நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க அதை? அதனால உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அது. முயல் கொம்பு அப்படின்னா முயல் கொம்பு என் கனவுல வந்திருக்கு சார்னாக்க முயல் தெரியும், கொம்பு தெரியும், முயல் கொம்பு வரும். நீங்க ஜாகிரத்துல பார்க்க முடியுமா அந்த முயல் கொம்புன்றதுதான் இப்ப கேள்வி இல்லையா. இப்படி எதெல்லாம் நம்ம ஜாகிரத்துல தெரியறதோ அதுதான் சொப்பனத்துல வர்றது. அப்படிப்பட்ட அந்த சொப்பனத்துல வரக்கூடியவனுக்கு பேரு தைஜசன் அப்படின்னு இது சொப்னஸ்தானஹா தைஜசஹா. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன? உகாரஹா அப்படின்னாரு. ஏன்? உத்கிருஷ்டத்வாத். ஊக்கு ஒரு சொன்னோம் இல்லையா, நம்ம அரசியல்வாதிகளும் ஆக்க பேசணும் இல்லையா. காக்கு கா கதவை சாத்து கைவனே அப்படின்னா டைலாக் இல்ல, காக்கு கா மாதிரி ஊக்கு சொல்லணுமே அப்படின்னு வேதமானது என்ன தமாஷா சொல்லிதுன்னா உத்கிருஷ்டத்வாத், அவன் வசத்தியாக இருக்கான் அப்படின்னா. எவன் வசத்தியா இருக்கான்? சொப்னம் வசத்தியா இருக்கான். சொப்னம் வசத்தியா இல்ல, சொப்னத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, அதுதான் ஜாகிரத்திலையும் வசதியா இருந்தது. அந்த வசதியை வச்சுட்டு இங்க இன்னும் கொஞ்சம் அது ரிஃபைன் பண்றது இங்க. அதனால வசதியா இருக்கிற காரணத்தினாலதான் உக்காரம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க வேதமே என்ன சொல்லி கொடுத்ததுன்னா ஆன்றது வாயை திறந்த உடனே ஒரு வார்த்தை. உலகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அந்த ஊக்காரமாக உத்கிருஷ்டமாக நினைத்துக் கொள்ளுங்கள், உபாசனை பண்ணுங்க, உக்காரமாக நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வார்த்தையும் அந்த உக்காரமாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துக்கு உக்காரம் என்று பெயர் அப்படின்னு சொல்லிடுச்சு உக்காரம். அதுக்கப்புறமா இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அபிமானியாக எந்த அவஸ்தையானது ஒரு ஆத்மாவுக்கு ஏற்படுகிறதோ அந்த அவஸ்தைக்கு தைஜச அவஸ்தை, சொப்ன அவஸ்தை அப்படின்னு பேரு. ஏன்னா அங்க மனசு மாத்திரம்தான் வேலை செய்யறது. ஞானேந்திரியங்களோ கர்மேந்திரியங்கள்ல பிராணனை தவிர பாக்கி இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல, எல்லாம் பிராணனை தவிரன்னு சொல்லணும். ஏன்னா பிராணனுக்கு மொத்தம் ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காரு, ஆகையினால அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் மூணாவது காரண சரீரம் இல்லையா. காரண சரீரத்துக்கு அபிமானியாக இருக்கக்கூடியவர் பிராக்யன். அந்த பிராக்யன் எப்படிக்கா? அகம் கிமபி ந ஜானாமி,
எனக்கு எதுவும் தெரியவே இல்லை. சுகேன மயா நித்ரா அனுபூயத்தை, சுகமாக நான் நித்ரையை அனுபவித்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். இது மாதிரி சொல்லக்கூடிய நிலைக்கு பேர் தான் சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு பேரு. சுஷுப்தி அவஸ்தாவுக்கு ஏன் காரண சரீர அபிமானின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா வாண்டிக்கு என்ன சொல்லப்பா, அப்பா ஸ்தூல சூக்ஷ்மம் எங்க போய் ஒடுங்கிட்டு ராத்திரி இல்லையா, கண்ணு காது மூக்கெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒடுங்கி இப்ப என்னாச்சு, மனசு மாத்திரம் வேலை செய்து சொப்பனம் பார்த்தான். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த சொப்பனமும் போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு, அந்த மனசும் போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒடுங்கிச்சு. ஸ்தூல சரீரமானது சூக்மத்துல ஒடுங்கிட்டு, சூக்ம சரீரமானது எங்கேயோ ஒரு இடத்துல ஒடுங்கி தானே ஆகணும். அது எங்கேயோ ஒடுங்கிட்டு இப்படி போயிட்டே இருக்க முடியாததுனால காரண சரீரத்துல ஒடுங்கிட்டுன்னு சொல்றதுனால அதுக்கு காரண சரீரம் பேரு. வேற வழி என்ன, ஏன் மிதேஹே அபிதிகி, இந்த காரணத்தினாலதான் மகாரம்னு சொன்னா சப்த பிரபஞ்சமானது வாய மூடினோன்னு சப்தமானது குறைஞ்சு போச்சு. இப்படி அகார உகார மகாரமாக ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி 3 இருக்கு. ஆனா இந்த ஓம் ஓம்னு சொல்ல சொல்ல பின்னாடி ஒரு நாதமானது இருந்துட்டே இருக்கு பாருங்க, ஒரு சவுண்ட் ஒண்ணு வந்துட்டே, அதுதான் தீயம். அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு. அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி 3த்துலயும் இந்த ஆத்மா போயிட்டும் வந்துட்டும் இருக்க. எந்த நான் முடிச்சுட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இது 3த்தையும் பார்க்கறதுனால அதை விட வேறானவனாதான் இருக்கணும் இல்லையா. அப்படி இல்லைன்னாக்க ஜாகிரத்துல பார்த்தது சொப்னத்துக்கு தெரியல, சொப்னத்துல பார்த்தது ஜாகிரத ஆளுக்கு தெரியல, தூக்கத்துல என்ன நடந்தது ஜாகிரத ஆளுக்கு தெரியல, தூக்கத்துல என்னது சொப்னனுக்கு தெரியல, சொப்னத்துல என்ன நடந்ததுன்றது ஜாகிரத்துக்கு தெரியல, இவனுக்கு தெரியல. ஆகையினால என்ன தெரியும், ஆனா இது 3 எனக்கு தெரியுது. ஆகையினால நான் காத்தால இருந்து உட்கார்ந்துருக்கேன், எங்க ஆத்துக்கு 3 பேர் வந்துட்டு போனாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க என்ன அர்த்தம், அந்த 3 பேரையும் நான் பார்த்திருக்கணும் இல்லையா, அப்பதானே நான் 3 பேருன்னு சொல்ல முடியும். அப்ப நான் என்ன சொல்றேன், நான் தான் முழிச்சுருந்தேன் அழுத்தி சொல்றேன், நான் தான் கனவு கண்டேன், நான் தான் தூங்கினேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 3த்தையும் பார்த்தா நான் ஒருத்தன் இருக்கேன், இந்த 3 ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாதது, அது இவருக்கு தெரியும் அப்படின்னா இந்த 3 விட வேறானவன் தான் நான். இதை நான் புரிந்து கொள்ளாமல் அந்தந்த நிலையில அந்த முழிச்சுட்டு இருக்கிற நானோட சேர்ந்து நானுன்னு சொல்றேன், தூங்குற நானோட சேர்ந்து தூங்குற நானுன்றேன், சொப்பனம் காண்ற நானோட சேர்ந்து நான்றேன். இந்த ஆத்மாவானது 3 நிலையிலும் இருக்கு, 3க்கு விலட்சணமாகவும் இருக்கு. எப்படியானது இருக்கு, பஞ்சகோஷத்துக்கு அதீதமா எப்படி இருக்கு. நான் நொண்டின்னு சொன்னா என்ன அர்த்தம், நான் எப்படி நொண்டி ஆவேன், உடம்பு தானே நொண்டியா இருக்கு இல்லையா. அந்த நான் சேராத நானை கொண்டு போய் அதோட சேர்ந்து நான் நொண்டி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சேராத ஐ ஆம் ஹங்கிரி இல்லையா அப்படின்னு சொன்னேன், ஐ ஆம் தர்ஸ்டி. இது பிராணனுடைய தர்மங்களோட சேர்ந்து அத்தியாசத்தினால அந்த ஐ சேராத ஒரு ஐய போட்டு ஐ ஆம் ஹங்கிரி, ஐ ஆம் தர்ஸ்டி அப்படின்னு ஒரு விவேகமின்மையினால நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பின்னு சொல்றதெல்லாம் மனோமயத்துக்கு சேர்ந்தது. அந்த மனோமய கோஷத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற ஐய போய் நினைச்சிட்டு ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி அப்படின்ற. அதுக்கப்புறம் என்ன பண்ற, சில சமயத்துல ஐ ஆம் அ மேல், ஐ ஆம் அ பிராமணன் அப்படின்லாம் சொல்றேன், ஐ ஆம் அ லாயர், ஐ ஆம் அ இன்ஜினியர் அப்படின்லாம் எப்ப சொல்றான், விஞ்ஞானமய கோஷத்தை போய் இந்த அசடு நானு நினைச்சிட்டு நான் ஆம்பளை, நான் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் தூங்கினேன்னு ஆனந்தமய கோஷத்துல போய் இருந்து சொல்றானே தவிர இதெல்லாம் கோஷங்கள் பா. இதுக்கெல்லாம் உள்ள இருக்கக்கூடியதான் பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா ததப்பியேஷ ஸ்லோகோ பவதி. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய ஆத்மாவானது அப்படின்னு இவன் இந்த பிருகுவானவன் அப்பா கிட்ட ஒரு தரையும் வந்து கேட்டான். அப்போ சதபோ தப்பியத்தை அவர் அமிச்சாரு. சதபஸ்தப்தோ ஆனந்தமய கோஷம் வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் அவ அப்பா கிட்ட ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கலு இமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதா நிஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த விசம்பிசந்தி தைஷா பார்கவி வாருணி வித்யா. இதான் பார்கவி வாருணி வித்யா. இந்த பார்கவி வாருணி வித்யா என்ன சொல்றது, பஞ்சகோஷத்துக்கு அதீதமாக அவஸ்தாத்ரயத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாதான் அப்படின்னு அந்த பிருகுக்கு தெரிஞ்ச உடனே அவன் திரும்பி அப்பாவை பார்க்கறதுக்கு வந்தானோன்னாக்க வரவே இல்லை. ஏ தத்தாமகாயன் ஆஸ்தே, நானே ஸ்லோகம், நானே ஸ்லோக கிருத்து, நானே அத்தா, நானே அன்னம் எல்லாம் உனக்கு புரிஞ்சிடுச்சு.
உங்களுக்கு பிரம்மசூத்திரத்துல சொன்ன குஹாதி பிரகரணத்துல சொல்லிக்குவாங்க, அகம் அண்ணாதா அகம் அண்ணம் அகம் அண்ணம் அகம் அண்ணம் அகம் அண்ணாதோ அகம் அண்ணாதோ அகம் அண்ணாதா. அவனே என்ன பண்றான், அன்னமாகவும் இருக்கான், அவனே போக்தாவாகவும் இருக்கான். அப்படின்றது அந்த போக்தா சாட்சின்னு தெரிஞ்ச பிறகு அவனா திரும்பி அவன் அப்பா கையில கேட்கறதுக்கு வரவே இல்லை. அந்த ஞானமானது கிடைச்சிருது. இப்படி விவிஞ்சதா போக்திரு தத்துவம் ஜாகிரதாதிஷு எப்படி வந்தது, அசங்கதா. எந்த நான் இந்த ஜாகிரத்துல மூழ்கிட்டு இருந்தேனோ, இந்த சொப்பனத்துல கனவு கண்டேனோ, இந்த தூக்கத்துல தூங்கினோ, அந்த நான் இந்த மூனை விட வேறானவன், இதுக்கு எந்த சங்கமும் எனக்கு கிடையாது அப்படின்றத அவன் புரிஞ்சுட்டான். அசங்கதா புரிஞ்சுட்டான். அசங்கோஹி அயமாத்மா அயமஸ்மி புருஷா, அப்பதான் தெரியும் அவனுக்கு. அப்படின்றதுனால அன்வய வதிரேகாபியாம் சாட்சினி அத்தியவசியதே. அவர்கள் அன்வயத்தினாலேயும் வெதிரேக வெதிரேகத்துமாகவும் இவன் பார்த்ததுனால, இந்த மெத்தடுனால அந்த ஆத்மாவானது இந்த மூணுத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை கண்டுபிடிச்சு சாட்சிதான் நானு என்று அத்தியவசியத்தை முடிவாக தீர்மானமாக தெரிஞ்சதுனால திரும்பி பிருகு வரலையோ இல்லையோ, அதே மாதிரி நம்மளும் போக முடியாது. இதான் எண்டு. அதை தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அன்வயம் வதிரேகம். அன்வயம்னா என்ன அர்த்தம்னாக்க, எல்லாத்துலயும் இந்த ஆத்மாவானது இருக்கு. நான் மூச்சின்னு இருக்கும் போது நான் இருந்தேன், மூச்சின்னு இருக்கும் போது நான் இல்லாம எப்படி என்னுடைய கண்ணு பார்க்கும், என்னுடைய காது கேட்கும், நான் இருந்தேன். சொப்பனம் பார்த்தேன் நான் சொல்லணுமே, ஆனால் நான் இருந்திருக்கணும். சொப்பனம் பார்க்கும் பொழுதும் நான் தூங்கினேன் சாகலன்னு காத்தால உங்களுக்கு எழுந்து நான் டிக்ளேர் பண்ணணும்னாக்க நான் இருந்திருக்கணும். அதனால என்ன ஆச்சு, நான்ன்றது அன்வயமா எல்லாத்துலயும் இருந்திருக்கேன். இதெல்லாம் வேரியபிளா இருந்திருக்கு. இந்த ஜாகிரத்து, சொப்னம், சுஷுப்தி இதெல்லாம் வேரியபிளாக இருந்திருக்கு. இதெல்லாம் வெதிரேகமாக இருந்திருக்கு. சாதாரணமா அன்வய வெதிரேகத்துல எப்படி சொல்றதுன்னாக்க, பாசிட்டிவா சொல்லணும்னாக்க, எங்கெல்லாம் உங்களுக்கு காஃபி கொடுத்தான்னாக்க என்ன திதிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், அன்வய திருஷ்டாந்தா காபி திதிக்கிறது, பால் திதிக்கிறது அப்படின்னு சொன்ன என்னன்னா, அந்த சக்கரை இருந்தது ஆனால் எத்தனை சுகர் தத்திர திதிப்பு இல்லையா, இப்படின்றது நமக்கு ஒரு வியாப்தி ஞானம் இருக்கு. அது அன்மயமான திருஷ்டாந்தம். இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, காபி கசக்கிறது அப்படின்னாக்க என்ன அர்த்தம், காபியில சக்கரை இல்லைன்னு அர்த்தம். வெதிரேகமாக இந்த வேரியபிளாக இருக்கு. இது அன்வயிச்சு இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக இதை சொன்னா, இதெல்லாம் வேரியபிளா இருக்கிறது, மாறிண்டே இருக்கு. சொப்பனம் மாறுறது, இது ஜாகிரத் மாறுறது, சுஷுப்தியானது மாறுது. ஆனா ஆத்மா மாத்திரம் மாறாம இருக்கு. அதனால இந்த ஆத்மாவானது இந்த மூணுக்கும் அப்பாற்பட்ட அவஸ்தாத்திரே சாட்சியாக இருக்கணும், சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நாலேஜ்ல அத்தியவசியத்தே அங்கதான் கொண்டு போய் இது முடியறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி அன்வயம் வெதிரேகம் ரெண்டு விதங்களும் எப்படி அப்படின்றது இப்ப காமிக்கிறோம். அன்வயம் எல்லாத்திலையும் ஆத்மா இருந்ததுன்றது சொல்லணுமா இல்லையா, அதுக்காக இப்ப சொல்ற, எத்ர யத் திருஷ்யதே திரஷ்டா ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்திஷு தத்ரைவ தத் ந இதரத்ர இதி அனுபூதிஹி ஹி சம்மதா. எத்ர யத் திருஷ்யதே திரஷ்டா ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்திஷு, ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்ன அவஸ்தையிலையும் சுஷுப்தி அவஸ்தையிலையும் இந்த மூணு நிலைகளிலும் எந்த நிலையில எத்திர எது திருஷ்யத்தே திரஷ்டா, எந்த வஸ்து பார்க்கிறவனால் பார்க்கப்படுகிறதோ அந்த வஸ்து அந்த நிலையில தான் பார்க்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாகிரத்துல பாக்குறவன் ஜாகிரத்துல தான் பாக்குறான், அவன் சொப்னத்துக்கு வர முடியாது. சொப்னத்துல பாக்குறவன் சொப்னத்துல தான் பாக்குறான், அந்த திருஷ்டாவானவர் ஜாகிரத்தோட சேர்க்க முடியாது. தூங்குறவன் திருஷ்டாவான், தூக்கத்தை பார்த்தவன் அவன் வேற, இதோட சேர முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுது, அவன் அந்தந்த காரியத்துலதான் ஈடுபடும் போது அதை பாக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம், சுஷுப்தியில இது எப்படின்னாக்க ஜாகிரத நிலையில ஸ்தூல வஸ்து பார்க்கப்படுகிறது. அந்த ஸ்தூல வஸ்து சொப்பனத்துல பார்க்க முடியுமா, அவன் தான் கண்ண மூடின்னு தூங்கிட்டு இல்ல கனவு கண்டுட்டு இருக்கான், ஸ்தூலமானது பார்க்கல. அவன் ஒரு விஷயமுமே இல்லாம அவன் சூக்ஷ்மமான ஒரு காரியத்தை அவன் சொப்பனத்துல பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அது ஜாகிரதால பண்ண முடியுமா, பண்ண முடியாது. தூக்கத்துல பண்ண முடியுமா, மூணு விதமான அனுபவங்களாக இருக்கிறது. மூணு நிலைகளில திருஷ்டாவாக இருக்கிறான். அப்படின்றதுனாலேயே தத்ரைவ தத், அந்தந்த வஸ்து அந்த நிலையிலேயே இருக்கும்.
இதரத்திர இல்லையா, இன்னொரு நிலையில அதனுடைய வேலையை ஒண்ணுக்கு ஒண்ணு புரிந்து கொள்ளாது. அதனால இப்படி இதரத்திர வேறு நிலையில இது இல்லையே. இத்திரை அனுபூதி சம்மதா, இது எல்லாரும் ஒத்துக்கொள்றோம் இல்லையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவானது இந்த மூணுத்தையும் பாக்குறதுனால இல்லையா, இதுல இருக்கிறத அது பார்க்காத அதுல அப்படின்னா நான் ஜாகிரத்தும் கிடையாது, நான் சொப்னமும் கிடையாது, நான் சுஷுப்தியிலே இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் நான் பாக்குறதுனால இதுக்கெல்லாம் வேறானவனாக நான் இருந்தாலேயா தான், அதுதான் இது உள்ளெல்லாம் நான் போய் எல்லாத்தையும் பார்த்திருக்க முடியும்ன்றதுனால அன்வய திருஷ்டாந்தம் ஒண்ணு சொன்னேன். நான் இல்லாமல் இதெல்லாம் இயங்கி இருக்காது. ஆகையினால நான் தான் எந்த நான் மூச்சிந்தேனோ, எந்த நான் தூங்கிந்தேனோ, எந்த நான் சொப்பனத்தை பண்ணானோ அந்த நான் இந்த மூணுக்கும் வேறானவன் தெரிஞ்சாதான் இந்த மூணுத்தையும் நான் சொல்ல முடியும். ஆகையினால அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம், அன்வய திருஷ்டாந்தம். எதிரேக திருஷ்டாந்தம்னா யஹாயத் தத்ர ஈக்ஷதே கிஞ்சித் தேன அனன்வாகதோ பவேத் திருஷ்ட்வா திருஷ்டைவ புண்ணியம் பாபம் ச இத்யேவம் ஸ்ருதிஷு திண்டிமஹ. பிருகதாரண்யக உபனிஷத்துல ஸ்வயஞ்சோதி பிராமணத்துல அவர் என்ன சொன்னாரு? சஹா எது தத்ர ஈக்ஷதே, எங்க எதை அவன் பார்த்தானோ அந்த சமயத்திலேயே அவன் தேன அனன்வாகத்தோ பவேத், இந்த ஆத்மா நான் முயற்சிண்டு பாக்குற காலத்திலேயே நான் இந்த முயற்சின்னு இருக்கிற இந்த பாகத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கொடுக்கிறது நமக்கு சுத்தியானது. நீ ஜாகிரத்துல நீ பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா, நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன்னு சொல்றது தப்பு. நான் பார்க்கிற காலத்திலேயே நான் பார்க்கவில்லை, ஏதோ ஒண்ணு பார்க்கறத அதை போய் நான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நித்தியான என்னுடைய ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை போய் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நானானது எப்படி இருக்குன்னாக்கா அனன்வாகதா பவேத், அது அனுகதமாகவே இல்லப்பா. அது பார்க்கப்படுவது எல்லாம் பார்க்கிறவனை விட வேறாகவே இருக்கும். சிம்பிள் லாஜிக். ஏன் இதை நான் பார்த்தேனே ஆனால் நான் எப்படி இதுவா இருப்பேன்? இதை நான் பார்க்கிறேன் என்றால் இதுவா நான் எப்படி இருப்பேன்? எங்க அப்பாவை நான் பார்க்கிறேன் என்றால் நான் எப்படி எங்க அப்பாவா இருப்பேன்? என் ஒய்ஃபை நான் பார்க்கறேன்னாக்க நான் எப்படி என் ஒய்ஃபா இருப்பேன்? என் பிள்ளைய நான் பார்க்கறேன்னா நான் எல்லாத்தையும் பார்க்கறேன்னா என்ன அர்த்தம்? நான் இதை விட வேறானவன் தான் இருக்கும். என்னால பார்க்கப்படும் ஜாகிரத்தை விட நான் வேறானவன் தானே, என்னால பார்க்கப்படும் சொப்பனத்தை விட நான் வேறானவன் தானே, என்னால் உணரப்படும் தூக்கத்தை விட நான் வேறானவன் தானே. அப்ப நான் எப்படி இதோட தான் சேர முடியும்? அதனால பாக்குற காலத்தையே நீ இல்லன்றதே உனக்கு தெரியலையா? இப்படி யோசிச்சு பார்த்தாலே தெரியணுமே. நான் எப்போ பாக்குறேனோ இல்லையா, அப்போ பார்க்கப்பட்ட பொருளா நான் இருக்க முடியாது. நான் சொப்பனத்தை பாக்குறேன், நான் ஜாகிரத்தை பாக்குறேன், நான் தூக்கத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னா நான் இந்த மூணை விட வேறானவனா தானே இருந்தாகணும். அப்படின்ற இந்த லாஜிக்கு போதும் உங்களுக்கு. அனன்வாகத்தோ பவேத் திருஷ்டுவா ஏவம், இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாக்க இன்னும் ஒரு காரியம் மேல போங்க. நீங்க பண்ற காரியங்கள், அதனால வரக்கூடிய புண்ணியங்கள், அதனால வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் யாருக்கு? எனக்கு இல்ல. என்ன இது புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது எப்படி அப்படின்னா, நீங்க இந்த மனசோட ஐடென்டிஃபை ஆயிட்டா இதெல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ பிராரப்தத்துக்கு வசமாயிடுவோம், சஞ்சிதத்துக்கு வசமாயிடுவோம், அதுக்கப்புறம் ஆகாமிக்கு வசமாயிடும். இது மூணுமே நான் இல்லைன்னு தெரிஞ்சுதே. ஆனால் இதுல என்ன, நான் தான் இல்லையே, இந்த உடம்புல நான் இல்லைன்னாக்க இதுக்கு என்ன புண்ணியம் வந்தா என்ன, பாவம் வந்தா என்ன? இந்த மனசு நான் இல்லை என்றால் அந்த மனசுக்கு புண்ணியம் வந்தா என்ன, பாவம் வந்தா என்ன? அதான் ஏன் அந்த புண்ணியமும் பாவமும் எனக்கு வரும்ன்றது எனக்கே தெரியறதுனால நானா இருக்க முடியாது. அதை கொடுக்கறவனா வேணா இருக்கலாமே தவிர அதை வாங்குறவனா இருக்கவே முடியாதுன்றதுதான் இன்னும் கொஞ்சம் சித்தாந்தம் உள்ள பண்ணு இல்லையா? அது கொடுக்கறவனா வேணா இருக்கலாமே தவிர வாங்குறவனா எப்படி இருக்க முடியும் புண்ணியத்தையும் பாபத்தையும்? ஆகையினால திருஷ்டுவா ஏவம் புண்ணியம் பாபம் சைத்தியேவம், இதுதான் இருக்கு ஸ்ருதிஷு திண்டிமஹா. இந்த திண்டிமஹான்னாக்க முரசு இல்லையா, முரசு அடிக்கிற மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு எல்லா உபனிஷத்தும் சொல்லிட்டே இருக்கு. தூல சூக்ம காரண சரீரா விதிரிக்கா பஞ்சகோஷ அதீதா, அது ஏதோ ஸ்லோகம் மாதிரி கேட்டுட்டு நம்ம போவோம் தெரியுமா? அந்த மாதிரி நீங்க வேதாந்தா கிளாஸுக்கு போக முடியாது இல்லையா? அங்க நீங்க சொல்ல அழகா இருந்தா நல்லா இருந்தா அப்படி எல்லாம் நீங்க கேட்டுட்டு சிவன் ரொம்ப வசத்தியானவர், விஷ்ணு ரொம்ப வசத்தியானவர், அம்பாள் கருணையே வடிவானவெல்லாம் கேட்டு
அப்படின்னு எமோஷன்ல கை தட்டிட்டு போலாம். ஆனா இங்க அது நடக்க உங்களை பத்தி சொல்லியிருக்காது. உங்களை பத்தி சொன்னது போய் நீங்க வீட்டுல போய் யோசிக்காம இருக்க முடியுமா? நீங்க யோசிச்சுதான் ஆகணும். முமுட்சுவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காரியத்தை தான் பண்ணி ஆகணும். போக்தா யாருன்னு நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய 2 ஆத்மால நீங்க ஐஐடிக்கு வந்துட்டு இல்ல சார் எனக்கு 4வது பாடம் தான் பிடிக்கிறது, நான் 4வது பாடம் தான் திருப்பி படிப்பேன்னா போகணும் ஒத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சா இல்லையா? சாட்சி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இவ்வளவு நாள் நினைச்சிருந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எதை கிளைம் பண்ணோம்? அதை தானே கிளைம் பண்ணோம். இல்ல சார் இதுவே கம்ஃபர்டபுளா இருக்கு இங்கே இருக்கு, அது என்ன நியாயம்? அதுக்கு இவ்வளவு எஃபர்ட்ட போட்டிருக்க வேண்டாமே. அதனால முமுட்சுவாக இருக்கும். அந்த போக்திரு சாட்சியை தான் விசாரிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பாமரன் எக்ஸாம்பிள், வித்வான் எக்ஸாம்பிள், வைதிகனுடைய எக்ஸாம்பிள், யோகியனுடைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லி நீங்க ஜாகிரத் சொப்ன சுஷுப்திக்கு வேறானவர் அப்படின்ற சொல்லி நீங்க சாட்சின்றதுலதான் அவசாதம். அதுதான் உங்களுடைய எண்டா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அப்படின்றத அண்மயமாகவும் எதிரேக்கமாகவும் இதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். ஆகையினால எல்லாரும் அந்த சாட்சியாகத்தான் இருக்கிறது. இதுதான் வேதத்தினுடைய முரசு. வேதமானது இதுதான் டங்கு டங்குன்னு அடிக்கிறது. வேதாந்த திண்டிமா அப்படின்னா என்னது? வேதாந்த முரசு இதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவ ந அபரஹா அப்படின்றதுதான் வேதாந்த திண்டிமா அப்படின்னு சொல்லி முடிச்சார். இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த சனிக்கிழமை போகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.